Hi everyone, welcome to our Enjoy Coding Learning Platform. I am Tamal Milan and I am a full stack developer. இந்த கோர்ஸில் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறது HTML, CSS and JavaScript. இது முழுக்க ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸாக தான் இருக்கும். நாங்கள் உங்களுக்கு டீச் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு கோச்சிங் தான் தரப்போகிறோம். இது ஃபுல்லாக ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிகல்ஸோட எவ்வளோ பெரிய கோடிங் இருந்தாலும் இல்லை கான்செப்ட் ரொம்ப காம்ப்ளிமெண்ட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப சிம்பிளாக மெத்தட் நாங்கள் சொல்லித்தரோம். இது எங்களோட ஸ்டில் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா நாங்கள் சொல்லித்தர கான்செப்ட் உங்களுக்கு புரியும். இதில் தியரி இருக்கும், ப்ராக்டிகல்ஸ் இருக்கும், நீங்கள் கற்றுக்கிறதுக்கு குவிஸ் கூட இருக்கும். இது டில் லாஸ்ட் வரைக்கும் ட்ராவல் பண்ணவங்க கூட மட்டும்தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால், அதாவது HTML, CSS, JavaScript டவுட் ஏதாச்சும் இருந்ததுன்னா என்கிட்ட கேட்கலாம். இல்லைன்னா நாங்கள் வீக்லி ஒன்ஸ் லைவ் செஷன் மாதிரி கண்டக்ட் பண்ணுவோம். அதில் நீங்கள் அந்த டவுட்டுங்களுக்கு கேட்கலாம். ஸோ வி ப்ரௌட்லி வெல்கம் யூ கைஸ் டு இன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் என்ஜாய் கோடிங். ஓகே, இன்னைக்கு டே 1 இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோடக்ஷன் டு HTML, CSS அண்ட் JavaScript அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, HTML, CSS, JavaScriptனா உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். சப்போஸ் இல்லைனாலும் இந்த வீடியோ இந்த டே 1 வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும். அதுவும் இல்லாமல் ஒரு வெப்சைட் எப்படி ரன் ஆகுது, அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி க்ரியேட் பண்ணுறாங்க, வெப்சைட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோக்கு அப்புறம் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ நெக்ஸ்ட்டில் பார்க்கும்போது நாம் அடுத்தது கொஞ்சம் HTML டேக்ஸு, CSS டேக்ஸு, அப்புறம் JavaScript பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது இன்றைக்கி இந்த கோர்ஸில் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படிங்கிறது ஃபுல்லாக கொடுத்துருக்குங்க. HTML படிக்க போகிறவங்களுக்கும், CSS படிக்க போகிறவங்களுக்கும், JavaScript படிக்க போகிறவங்களுக்கும் ஃபுல் சிலபஸ் இதுதான். ஏன்னா HTML இன்ட்ரோடக்ஷன், ஆட்ரிபியூட்ஸு, அப்போ எலமெண்ட்ஸு, லிங்க்கு, லிஸ்ட்டு, டேபிள், ஃபார்மு, மீடியா, கிராஃபிக்ஸ். CSSல பார்த்துட்டோம்னா அவங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், செலக்டர்ஸ் இருக்கும், கலர்ஸு, பேக்ரவுண்டு, பாக்ஸ் மாடல், டெக்ஸ்ட்டு, ஃபாண்ட்டு, லிஸ்ட்டு ஸ்டைலிங்கு, டிஸ்பிளே ப்ராப்பர்ட்டி, பொசிஷனு, ஃப்ளெக்ஸ் கான்செப்ட், கிரிட் கான்செப்ட், மீடியா கொரி. அதே மாதிரி JavaScriptல இன்ட்ரோடக்ஷன், வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ், லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸு, டாம் அதாவது டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல். ஆக்சுவலாக இந்த சிலபஸ் முழுக்க பிகினர்ஸுக்கும் இன்டர்மீடியட் லெவலுக்கு மட்டும்தான். அதாவது 12th முடிச்சு காலேஜ் போகிறவங்களுக்கும், இல்லை கரண்ட் 12th படிக்கிறவங்களுக்கும், இல்லை எனக்கு வெப் டெவலப்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இப்போ தான் வெப் டெவலப்மெண்ட்குள்ளே வந்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கும் இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது தேவைப்படாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பிகினர்ஸுக்கும் இன்டர்மீடியட் லெவலில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸ் ஃபுல்லாக தேவைப்படும். ஸோ டில் லாஸ்ட் வரைக்கும் அவங்க கூட ட்ராவல் பண்ணுங்கள். நீங்கள் HTML, CSS, JavaScript பற்றி ஒரு நல்ல நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும். அதுவும் இல்லாமல் HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணி நீங்கள் வெப்சைட்டை கிரியேட் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோர்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வாட் இஸ் வெப் டெவலப்மெண்ட், அதாவது வெப் டெவலப்மெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணுறது தான் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் அந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறவங்கள நாம் வெப் டெவலப்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெப் டெவலப்பர்ஸ். நெக்ஸ்ட் வெப் டெவலப்மெண்ட்டில் நமக்கு மொத்தம் 3 பார்ட் இருக்குது. என்னென்ன இருக்குது? ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், டேட்டா பேஸ். ஃப்ரண்ட் எண்டில் தான் நம்ம HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணுவோம். அது கூட CSS வர இது பூட்ஸ்ட்ராப், டெய்லோன் CSS அப்படிங்கிறது நம்மளோட CSSோட ஒரு லைப்ரரி இல்லை ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்லலாம். இதில் React.js, Angular.js இந்த ரெண்டும் JavaScriptோட லைப்ரரியும் ஃப்ரேம்வொர்க்கும். நெக்ஸ்ட் பேக்கெண்டில் Node.js, Express.js, Python, Java. இதில் Node.js, Express.js நான் எடுத்துருவேன். Python, Java எங்கள் டீம்மேட் சொரூபா நடத்துகிறாங்க. உங்களுக்கு வேணும்னா அவங்க கிளாஸ் போய் கவனிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா பேஸ், MongoDB, MySQL நாம யூஸ் பண்ணி இதை வெப்சைட் பில்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் நாம மொத்த வெப்சைட்டில் மொத்தம் 2 மெயின் ஸ்டாக் இருக்குது. என்னென்ன? அந்த 2 மெயின் ஸ்டாக் யூஸ் பண்ணும்போது நமக்கு வெப்சைட் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும், அதே மாதிரி யூசர் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். அது என்னென்னா மெர்ஜ் ஸ்டாக். அதில் MongoDB, Express, React, Node. அது மெயின் ஸ்டாக் MongoDB, Express, Angular.js. பட் இந்த 2 மெயின் ஸ்டாக், மெர்ஜ் ஸ்டாக் ரெண்டுலேயும் இப்போ டிமாண்ட் அதிகமாக இருக்கிறது மெர்ஜ் ஸ்டாக். நெக்ஸ்ட் பார்த்துட்டோம்னா இந்த ஃப்ரண்ட் அண்ட், பேக் அண்ட், டேட்டாபேஸ் பார்த்தோம்ல. இதில் ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னா இது ஒரு UI, UX, அதாவது யூசர் இன்டர்ஃபேஸ், அப்புறம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி இருக்கிறது ஃப்ரண்ட் அண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஃப்ரண்ட் எண்ட்னா இப்போ ஒரு வெப்சைட்டை இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு யூடியூப் எடுத்துக்கிறீங்க. அந்த யூடியூப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்கல்ல, அதாவது கீழே ஹோம் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஒரு வீடியோ இருக்குது, தம்ப்நெயில் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் பார் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, இது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எதை பார்க்குறீங்க பார்க்குறீங்கல்ல, ஒரு பட்டன் இருக்குது, கிளிக் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் நீங்கள் பார்க்குறது எல்லாமே.
நெக்ஸ்ட் நீங்கள் ஒரு வெப்சைட் இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. என்னது? ஒரு வெப்சைட் இமேஜின் பார்த்துக்கோங்க. நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணுறீங்க. அதில் வந்து பட்டன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறீங்க. டெக்ஸ்ட் இருக்குது, அதை படித்து பார்க்குறீங்க. சர்ச் பார் இருக்குது, மேலவே சர்ச் பண்ணுறீங்க. இதெல்லாம் பண்ணுறீங்களா? இதை பண்ணும்போது உங்கள் கண்ணு முன்னாடி எது தெரியுதோ அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட் எண்டுக்கு என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கே முன்னாடி போன ஸ்லைடில் பார்த்த மாதிரியே இது வந்து HTML, CSS, JavaScript, React JS இல்லைன்னா Angular JS யூஸ் பண்ணி எதுவும் நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணியாச்சா, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளு, மியூசிக்கு, தமிழ் சினிமா, கேமிங், ஜாவாஸ்கிரிப்ட் இதெல்லாம் இருக்குது. இது என்ன பண்ணுவோம்னா இது எல்லாமே நமக்கு கிளிக் பண்ண முடியும். அப்படி கிளிக் பண்ண முடிஞ்சதுன்னா அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அதேமாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஹோம் பட்டன், ஹிஸ்ட்ரி, பிளேலிஸ்ட்டு, யுவர் வீடியோஸ், வாட்ச் லேட்டர், லைக் வீடியோஸ் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாமே வந்து ஃப்ரண்ட் எண்ட். நீங்கள் கண்ணில் பார்க்கறது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட். அதாவது நீங்கள் வெப்சைட் ஓப்பன் பண்ண உடனே நீங்கள் எதை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அது எல்லாமே ஃப்ரண்ட் எண்ட் இந்த இடத்துல வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு பேக் எண்ட். பேக் எண்ட்னா என்ன அப்படின்னா வந்துட்டு பேக் எண்ட் அப்படிங்கிறது என்ன வந்துட்டு ஒரு சர்வர் சைட் காம்பவுண்ட். ஒரு வெப் அப்ளிகேஷன் இருக்குதுன்னா அதில் சர்வர் சைடில் வந்து ப்ராசஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு வந்து கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லாகின் பேஜ் இருக்குது, சரியா? இன்ஸ்டாகிராம் லாகின் பேஜ் பண்ணுறீங்க. இன்ஸ்டாகிராம் லாகின் பண்ணும்போது இப்போ இன்ஸ்டாகிராம் நியூ யூஸர் உள்ள போகிறீங்க. நியூ யூஸர் உள்ள போகும்போது அந்த இடத்துல ரெஜிஸ்டர் ஃபார்ம் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். சப்போஸ் உங்கள் அக்கௌண்ட் இருந்ததுன்னா அப்போ அங்கே லாகின் பண்ணுவீங்க, இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவீங்களா? அப்படி ரெஜிஸ்டர் பண்ணும்போது என்ன கேட்கும்? உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், லாஸ்ட் நேம், பாஸ்வேர்டு, இமெயில், கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு இதெல்லாம் கேட்குமா? இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த லாகின் இதெல்லாம் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து ஃப்ரண்ட் எண்ட். அப்போ நீங்கள் ஃப்ரெண்டை கொடுக்கும்போது நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணுறீங்களா, அப்போ கடைசியில் கீழே சப்மிட் பட்டன் கொடுப்பீங்களா? அந்த சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனேயே அந்த டேட்டாஸ் எல்லாம் எடுத்துட்டு பின்னாடி, அதாவது ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், அது பின்னாடி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ப்ராசஸ் பண்ணி கடைசியில் உங்களுக்கு வந்து மேலே வந்து ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வருதுல்ல, அதை வந்து அதுதான் உங்களுக்கு பேக் எண்ட். ஏன்னா வந்துட்டு நீங்கள் ஃப்ரெண்டை சப்மிட் கிளிக் பண்ணிடுறீங்க. அந்த டேட்டாஸ் எடுத்துகிட்டு போய் அந்த ரெக்வஸ்ட் அனுப்பி MongoDB, அதாவது ஐ மீன் டேட்டா பேஸ்னு கான்செப்ட் இருக்குது. அந்த டேட்டா பேஸில் போய் சேவ் பண்ணி அதுலேருந்து ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பி அந்த ரெஸ்பாண்ட் கிடச்சி அதை வந்து உங்கள் ஃப்ரண்ட் எண்டில் வந்துட்டு இந்த மாதிரி ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல், லாகின் சக்ஸஸ்ஃபுல் காட்டுதில்ல, அதுதான் பேக் எண்ட். அதாவது உங்களுக்கு அது வந்து ஃப்ரண்ட் எண்ட் வந்து உங்களுக்கு தெரியும், ஆனால் பேக் எண்ட் வந்து உங்களுக்கு தெரியும். அது ஐ மீன் யூஸருக்கு விசிபிளாக இருக்காது. அது வந்து ஒரு சிஸ்டம் இருக்குன்னா அதுக்கு உள்ளே நடக்கிறது தான் நீங்கள் வந்து அது வந்து அது உள்ளே நடக்கிறது தான் நீங்கள் வந்து பேக் எண்ட். ஓகே, இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா லேப்டாப்பே இல்லை லேப்டாப் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து சிஸ்டம் ஓப்பன் பண்ண உடனே ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கல்ல, அது வந்து ஃப்ரண்ட் எண்ட். ஓகே, இப்போ வந்து நீங்கள் வந்து கீஸ் வந்து இப்போ நோட் பேட் ஓப்பன் பண்ணி இப்போ வந்து என்ஜாய் கோடிங் அப்படின்னு டைப் பண்ணுறீங்க. டைப் பண்ணும்போது அங்கே ஸ்க்ரீனில் வந்து பிரிண்ட் ஆகுதா? அதை டைப் பண்ணும்போது இப்போ அமுத்துறாங்க அப்படின்னா அடியில் இருக்க அந்த பேக் எண்ட் போயிட்டு இந்த ஸ்க்ரீனில் காட்டுது அப்படின்னா அது வந்து பேக் எண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் எண்ட். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து ஏபிஐ இருக்கும். ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் வந்து ஏபிஐ பற்றி இப்போ நான் படிக்க மாட்டேன். இது வந்து பேக் எண்ட் சம்மந்தம் வரும்போது இல்லை ரியாக்ட் ஜேஎஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஏபிஐ பற்றி ஃபுல் டீடைல்ஸ் நான் சொல்கிறேன். நான் வந்து ஏபிஐனா அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ். இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா பேக் எண்டையும் ஃப்ரண்ட் எண்டையும் நான் கனெக்ட் பண்ணலாம். கனெக்ட் பண்ணுற மூலிமா நம்ம வந்து கம்யூனிகேஷன் அந்த இடத்துல பில்ட் ஆகும். நம்மளுக்கு ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கும் கம்யூனிகேஷன் பில்ட் ஆகும். அதே மாதிரி பேக் எண்டுக்கு நம்ம என்ன லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா Node.js, Express.js, பைத்தான், ஜாவா. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி Node.js, Express.js நான் சொல்லி கொடுத்துருவேன். நெக்ஸ்ட் பைத்தான் ஜாவா வந்துட்டு எங்கள் டீம்மேட் சொரூபா வந்துட்டு பைத்தான் ஜாவா சொல்லித்தராங்க. நீங்கள் அவங்க வீடியோஸை பார்க்கலாம். ஏன்னா பைத்தான் ஜாவா உங்களுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் வந்து பைத்தான் ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க இல்லை ஜாவா ஃபுல் ஸ்டாக் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பைத்தான்னா டிஜாங்கோ யூஸ் ஆகும், ஜாவானா ஸ்ப்ரிங் பூட் யூஸ் ஆகும். இதை வச்சு நீங்கள் வந்துட்டு பின்னாடி பேக் எண்ட் போடுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன். பேக் எண்ட் எக்ஸாம்பிள் எப்படின்னா யூடியூப் பார்க்குறீங்க. இப்போ நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போகிறீங்க. கமெண்ட் செக்ஷன் போயிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் கமெண்ட் செக்ஷன் போயிட்டு நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு வீடியோ கிளிக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் போய் அதில் கமெண்ட் அடிக்கிறீங்க, கமெண்ட் டைப் பண்ணீங்க. நீங்கள் யூடியூப்லையோ இல்லை வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லையோ போகிறீங்க, நீங்கள் கமெண்ட் அடிக்கிறீங்க. கமெண்ட் போட்ட உடனே நீங்கள் போட்ட கமெண்ட்டை இன்னொரு உங்கள் ஃப்ரெண்டு பார்க்குறான். பார்த்தீங்களா? அந்த இடத்துல வந்து யோசிச்சிங்களா எப்படி நம்ம போட்ட கமெண்ட்டை நம்ம ஃப்ரெண்டு பார்க்குறான் அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்களா? அங்கே தான் பேக் எண்ட் ஒர்க் ஆகுது. ஏன்னா வந்து நீங்கள் டைப் கமெண்ட் பண்ணிடுவீங்க. அந்த கமாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு கமாண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பேக் எண்ட் மூலிமா சர்வர் சைடில் கொண்டு போய் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். அந்த ஸ்டோர் அண்ட் டேட்டா பேஸ் வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வந்து நமக்கு வந்து மேலே ஃப்ரண்ட் எண்டில் ஷோ ஆகுது. அதுதான் பேக் எண்ட் பண்ணுது இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமாண்ட் தான் காட்டுது. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் டேட்டா பேஸ்? டேட்டா பேஸ் அப்படின்னா என்ன? ஃபஸ்ட்டு டேட்டா பேஸ் அப்படின்னா வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. அதாவது ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டா வந்துட்டு ஒரு ரோலையும் காலம்லையும் டேபிள் மூலியமாக ஸ்டோர் பண்ணி வச்சா அதுதான் வந்துட்டு டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது டேட்டாஸ் எல்லாத்தையுமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் இருக்கும். அது எல்லாமே வந்துட்டு ரோஸ்லையும் காலம்ஸ்லையும் ஸ்டோர் பண்ணி அதை டேபிளில் நம்ம அரேஞ்ச் பண்ணோம்னா அதுதான் வந்து டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் டேட்டாபேஸில் என்னென்னா இது ஸ்டோரிங்காகவும் இருக்கும், ஸ்டோரிங் பண்ணலாம், இல்லை வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸை நம்ம மேனேஜ் பண்ணலாம் டேட்டாபேஸில் அப்படின்னு சொல்கிறோம்.
இதில் நம்ம வந்து MySQL, MongoDB அது மாதிரி நிறையா SQL இருக்குது. அது எல்லாமே நம்ம டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்னும் ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ வந்து ஒரு பழக்கடை ஓனர் இருக்கான், சரியா? பழக்கடை ஓனர்கிட்ட வந்து ஒரு லேபர் வரான். லேபர் வந்து நான் வந்து ஒரு 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 என்ன கண்டெய்னர் இல்லை ஒரு பேஸ்கெட்டில் வந்து பழம் கொண்டு வரேன். அந்த இதில் வந்துட்டு பழத்தில் வந்துட்டு 50 50 வேணாம், ஓகே, 100 மேங்கோஸ் இருக்குது, 100 ஆரஞ்சஸ் இருக்குது, 100 கிரேப்ஸ் இருக்குது. ஓகே, இது எல்லாமே வந்துட்டு அங்கே 3 எம்டி பக்கெட்ஸ் இருக்குது. அந்த 3 எம்டி பக்கெட்ஸில் தனித்தனியாக எடுத்து அரேஞ்ச் பண்ணணும். ஓகே, இப்போ பக்கெட் இருக்குது, அதுலேருந்து 100 ஆப்பிள்ஸ் எடுத்து இன்னொரு பக்கெட்டில், இன்னொரு ஆப்பிள்ஸ் எடுத்து மேங்கோஸ் இன்னொரு பக்கெட்டில், இன்னொரு 100 கிரேப்ஸ் எடுத்து இன்னொரு பக்கெட்டில் எடுத்து வச்சிடறான். எடுத்து வச்சிட்டோம்னா எல்லாமே ஃபில் ஆயிருமா? அப்படி ஃபில் ஆன உடனே இப்போ என்ன சொல்கிறான், எனக்கு வந்து இப்போ ஓனர் சொல்கிறான், இப்போ வந்து அந்த பக்கெட் இந்த பக்கெட் எம்டியாக இருக்குமா? இப்போ என்ன சொல்கிறான், ஓனர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு அந்த தனித்தனியாக வச்சிருக்க அந்த கூடையில் இருக்கிற நல்லா பழுத்த பழம் அது எனக்கு எடுத்து இந்த கூடையில் போட்டு வை அப்படின்னு சொல்கிறான். அப்போ லேபர் என்ன பண்ணுவான், அதில் ஒவ்வொன்றா எடுத்து செக் பண்ணி உள்ள இருக்க பழம், அந்த நல்லா பழுத்த பழம், மேங்கோஸில் பழுத்த பழம் எடுத்து போடுறது, அப்புறம் வந்து ஆப்பிள்ஸில் இருக்க நல்ல பழுத்த பழம் எடுத்து வைக்கணும், அதுக்கப்புறம் கிரேப்ஸில் இருக்க பழுத்த பழம் எடுத்து வைக்கணும். இப்படி ஒவ்வொன்றா எடுத்து வைக்கும்போது நடக்குதா? இதைத்தான் நம்ம வந்துட்டு MongoDB இதைத்தான் நம்ம இதை தான் டேட்டா பேஸ் பண்ணுது. என்னன்னா வந்துட்டு ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் வருது. இப்போ ஒரு லாகின் பண்ணி வச்சுக்கோங்க, ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் இருக்குது, லாஸ்ட் நேமு, இமெயில், பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, ஃபோன் நம்பரு, அட்ரஸ் இதெல்லாம் இருக்கா? இப்போ இதெல்லாம் வரும்போது இது எல்லாமே ஒரு கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸாக வரும். இதை வந்துட்டு டேட்டா பேஸ் என்ன பண்ணுன்னா, அங்கே வந்துட்டு ஆல்ரெடி வச்சிருக்கு. என்னன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேமு, அதாவது ஒரு காலம்ல ஃபர்ஸ்ட் நேமு, இன்னொரு காலம் லாஸ்ட் நேமு, இன்னொரு காலமில் இமெயில், இன்னொரு காலம்ல பாஸ்வேர்டு, இன்னொரு காலமில் வந்துட்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, இன்னொரு காலமில் ஃபோன் நம்பர், இன்னொரு காலமில் வந்துட்டு அட்ரஸ் ஏதோ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாமே இதெல்லாமே இந்த கான்செப்டில் வந்துடும். நெக்ஸ்ட்டு எனக்கு வந்துட்டு இப்போ வந்து வேறு யூசர் வரான். யூசர் வந்துட்டு எனக்கு வந்து தினேஷ் அப்படிங்கிற நேமில் இருக்க டேட்டாஸ் எடுத்து கொடுக்கணும். அதே மாதிரி எனக்கு வந்துட்டு லோகேஷ் அப்படிங்கிற நேமுக்கு டேட்டாஸ் அங்கே எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா? இதுதான் டேட்டா பேஸ் ஃபுல்லாக பண்ணுது. அதாவது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸ் கொண்டு வருது. அந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாஸை வந்து ரோஸ்லி காலம்ஸையும் டேபிளுக்குள்ள பிரித்து வைக்குது. நம்ம அதுலேருந்து வந்து ஃபில்டர் பண்ணி, அதாவது எனக்கு தினேஷ் அப்படிங்கிற நேமில் இருக்க டேட்டா தான் எடுத்து கொடுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு எனக்கு இந்த ஃபோன் நம்பரில் இருக்க டேட்டா ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும் எனக்கு. அதுக்கப்புறம் தான் லோகேஷ், அப்புறம் வந்து சுரேஷ் அப்படிங்கிற நேம் டேட்டா ஃபுல்லாக எடுத்து கொடுக்கணும் எனக்கு அப்படின்னு சொல்கிறா. நெக்ஸ்ட்டு ஃப்ளோ ஆஃப் FBD. அதாவது ஃப்ளோ ஆஃப் FBDனா ஒன்றும் இல்லை, அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ். இதான் நம்ம FBD சொல்கிறோம். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம், HTML, CSS, JavaScript யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேக் எண்டில் ஜாவா, பைத்தான், அப்புறம் Node.js யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி பேக் அண்ட் வந்து டேட்டா பேஸ் பார்த்தீங்கன்னா MongoDB, MySQL, PostgreSQL யூஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு இப்போ எக்ஸாம் அதே மாதிரி லாகின் ஃபார்ம் எடுத்துட்டோம்னா, இப்போ வந்து லாகின் ஃபார்மில் நம்ம வந்து இப்போ இந்த ஃப்ரண்ட் எண்ட் லாகின் ஃபார்ம் பார்க்குறோம். அதாவது யூசர் நேமு, அதுக்கப்புறம் வந்து இமெயிலு, பாஸ்வேர்டு, கன்ஃபார்ம் கொடுத்துறோம். கொடுத்த உடனே இது என்ன பண்ணோம்னா, அதோட ரெக்வஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டு பேக் எண்டில் கேட்கும். இது செக் பண்ணும், என்ன வந்து எல்லாமே கரெக்டாக ஃபில் பண்ணிட்டாங்களா, இல்லை எல்லாமே ஏதாச்சும் கரெக்டாக தப்பு பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி சப்போஸ் கரெக்டாக இருந்ததுன்னா அதை கொண்டு வந்து MongoDB, அதாவது டேட்டா பேஸை ஸ்டோர் பண்ணி வைக்கும். அப்படி ஸ்டோர் பண்ணி வச்ச டேட்டா பேஸில் இருந்துட்டு ஓகே ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டோரேஜ் ஆனால் நமக்கு வந்து அந்த முன்னாடி வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்னு காட்டணும்ல. ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்னா நீ ரெஜிஸ்டர் பண்ணிட்ட, சக்ஸஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லணும்ல. அப்போ என்ன பண்ணணும், MongoDB கிட்ட இருந்து பேக் எண்ட் வந்து ஒரு ரெக்வஸ்ட் கேட்கும். ஏன்னா வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ வந்துட்டு கரெக்டாக செக் பண்ணிட்டியா, அது கரெக்டாக வந்துட்டு பேக் எண்ட் கரெக்டாக வந்துருச்சா, ஐ மீன் ரெஸ்ட் எல்லாமே ஓகே பக்காவாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி கரெக்டாக இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும், திருப்பி கொண்டு போய் அந்த இடத்துல வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ரெஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல் காட்டி அந்த இடத்துல வந்துட்டு உங்கள் காட்டிடும் அந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம கான்செப்டுக்குள்ள வரோம். என்னது, வாட் இஸ் HTML அப்படின்னு சொல்கிறோம். HTMLனா என்ன? HTMLனா ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் ஏன்னா வந்து ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ் இதுதான் வந்து நம்ம வந்து வெப்சைட்டுக்கு ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணுறோம், இது வந்துட்டு ஒரு வெப் பேஜஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஒன்று மட்டும்தான் இதை, ஏன்னா பேஸ்மெண்ட் இல்லாமல் பில்டிங் கட்ட முடியாது. சப்போஸ் பேஸ்மெண்ட்டு வீக்காக இருந்ததுன்னா பில்டிங் அந்த இடத்துல டேமேஜ் ஆகும். அப்போ பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங்காக போட்டோம். அதான் HTML அப்படிங்கிறது ஒரு பில்டிங்கோட பேஸ்மெண்ட் மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் HTML அப்படிங்கிறது ஒரு வெப் பேஜஸில் வந்து ஒரு இப்போ நம்ம ஹியூமன் பாடி இருக்கலாம், ஹியூமன் பாடி நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் இப்போதைக்கு. ஓகே, ஏன்னா வந்துட்டு இப்போ HTML வந்து நம்ம ஹியூமன் பாடியில் ஸ்கெலட்டன் மாதிரி. ஸ்கெலட்டன் வந்து HTML அது பேஸ்மெண்ட். ஸ்கெலட்டன் இல்லைன்னா நம்ம உடம்புல இப்போ ஹியூமன் பாடியில் ஒரு ஸ்கெலட்டன் இல்லை, மொத்தமாகவே ஒரு ஸ்கெலட்டன் இல்லைன்னு சொல்லி நினச்சிட்டோம்னா என்ன ஆகும், நம்மளால் நிற்க முடியாது, நடக்க முடியாதுன்னு பண்ண முடியாது. ஸ்கெலட்டன் தான் பேஸ்மெண்ட் மாதிரி. அப்போ நம்ம வெப்பேஜுக்கு HTML வந்து ஒரு ஸ்கெலட்டன் மாதிரி. நெக்ஸ்ட்டு HTML வந்துட்டு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை வந்து ப்ரௌசரில் அப்படியே டிஸ்பிளே பண்ணி காட்டும் அந்த கண்டென்ட்டை.
வேற என்ன பண்ணுவோம்? நெக்ஸ்ட் வந்துட்டு HTML இந்த கோர்ஸ் ஃபுல்லாக இந்த கோர்ஸ் இல்லை, இதுக்கப்புறம் வந்து HTML5 அது HTML5ங்கிற வெர்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பேசிக் HTML டேக் பார்த்துட்டோம்னா ஒரு லெஸ் தென் சிம்பிள், HTML கிரேட்டர் தென் சிம்பிள், இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஓப்பனிங் டேக் அண்ட் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லுவாங்க இது. நெக்ஸ்ட் வாட் இஸ் சிஎஸ்எஸ்? இப்போ சிஎஸ்எஸ் என்னன்னு பார்க்கலாம். சிஎஸ்எஸ் அப்படின்னா வந்துட்டு கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட். அதாவது கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் இது வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ஸ்கெலட்டனா போட்டு வச்சிருக்கோம் வெப் பேஜ், அதுக்கு வந்துட்டு முழுக்க ஸ்டைலில் கொடுக்குது. அப்படி ஸ்டைலில் கொடுக்குறதா வந்துட்டு சிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது வெப் பேஜுக்கு வந்து ஒரு ஸ்டைல், ஒரு யூனிக்கான ஸ்டைல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் வந்துட்டு வெப் பேஜுக்கு வந்துட்டு டெவலப்பிங்கோ ஐ மீன் ஏதாச்சும் வெப் பேஜ் டெவலப் பண்ணுறாங்க, டிசைன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ஒரு மேஜர் ரோலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சிஎஸ்எஸ் பேசிக் ஸ்டைல் பார்த்துட்டாங்கன்னா ஒரு ஸ்டைல் டேக், அதாவது இதுக்கு பேர் சொல்லுவாங்க, இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்டைல் டேக்னு சொல்லுவாங்க. எப்படின்னா வந்துட்டு ஒரு லெஸ் தென் சிம்பிள் போட்டு ஸ்டைல் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறோம், வண்டி ஓப்பன் போட்டு ஸ்லாஷ் போட்டு ஸ்டைல் பண்ணோம்னா இந்த ரெண்டு இந்த டேக் உள்ள நம்ம வந்து எல்லாமே ஸ்டைல் ஷீட்டெல்லாம் ஐ மீன் ஸ்டைல் கண்டென்ட் உள்ள நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்துட்டு HTML எலமெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஒரு விஷுவல் ப்ரெசன்டேஷன், அதாவது கலர்ஸோ ஃபான்ஸோ ஸ்பேசிங்கோ பொசிஷனிங்கோ வந்துட்டு அதாவது HTML எல்லாமே ஒரு அலைன்மெண்ட்ல ஐ மீன் எல்லாமே செவுத்தர் ஒட்டி இருக்கும். ஓகே, செவுத்தர் ஒட்டி இருக்கும். அந்த செவுத்தர் ஒட்டி இருக்க எல்லாத்தையுமே நீ இந்த இடத்துக்கு போகணும், நீ இங்கே தான் இருக்கணும், நீ நேவ் பாரா நீ மேலே இருக்கணும், ஃபூட்டாரா நீ கீழே இருக்கணும் அப்படின்னு பிரித்து அந்த இடத்துல கொடுக்கறதா சிஎஸ்எஸோட ஒரே வேலை. அதாவது சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம வெப்சைட்டை வந்துட்டு மோர் அட்ராக்டிவாகவும் இல்லை யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் காட்டுறதுக்கு சிஎஸ்எஸ் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. சிஎஸ்எஸ் இல்லைன்னா வெப்சைட் வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். ஓகே, சிஎஸ்எஸ் வந்துட்டு நம்ம ஹியூமன் பாடியில் ஒரு மூச்சுலாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அந்த மாதிரி சிஎஸ்எஸ்லாம் நம்ம வந்து வெப்சைட் ஒன்றும் பண்ண முடியாது. அது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஹை லெவல் அண்ட் டைனமிக் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ். அதாவது ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை பற்றி பின்னாடி போக நான் வந்து அடுத்த கிளாஸ் அதை பற்றி பேசுவேன், கண்டிப்பாக பேசுவேன். ஏன்னா வந்து ஹை லெவல் லாங்குவேஜ் அடிக்கடி நம்ம அடிக்கடி அந்த வார்த்தை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். டைனமிக்னா ஒரு வெப்சைட்டை பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் டைனமிக் அப்படி ரெண்டு இருக்கு. ஸ்டாட்டிக் வந்துட்டீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துட்டு இப்போ ஸ்டாட்டிக் என்ன சொல்ற, ஸ்டாட்டிக்னா அப்படி நடத்தாம நிற்கிறது. அப்புறம் டைனமிக்னா நீங்கள் வந்து இப்போ வந்து வெப்சைட் ஸ்க்ரோல் ஆகுது அப்படின்னு அந்த இடத்துல டைனமிக் அந்த இடத்துல ஃபுல்லாக. ஓகே, நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இது வந்து வேர்ல்டில் வந்து அதிகமாக வேர்ல்டில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுல ஒன்று வந்து ஜாவாஸ்கிரிப்ட். இது வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது ஐ மீன் வேர்ல்டில் வந்து எல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இது வந்து வெப்சைட்ஸுக்கு வந்து இன்ட்ராக்டிவிட்டி, அதாவது நம்ம வந்துட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம இந்த கோர்ஸ் பண்ணால் வந்து ஃபஸ்ட் நம்ம ஹியூமன் பாடி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். அதில் ஸ்கெலட்டன் அப்படிங்கிறது HTML, நெக்ஸ்ட் வந்துட்டு அது மேலே மசில், அப்புறம் ஸ்கின், அந்த ட்ரெஸ், இந்த மூணுமே வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிஎஸ்எஸ். நெக்ஸ்ட்டு ஓகே, எலும்பு கூட அவன் ஸ்கெலட்டன் வச்சாச்சு, அதுக்கு மேலே வந்துட்டு ஸ்கின்னு, அதுக்கப்புறம் வந்து மசில், ட்ரெஸ் எல்லாம் போட்டு வச்சாச்சு. அப்போ ஹியூமன் நிற்பானா? அப்போது அந்த இடத்துல ஹியூமன் நடக்கணும், இல்லை ஓடணும், உட்காரணும், படுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல அந்த பிரெயின் வேலை செய்யுதா, அந்த பிரெயினை தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து பிரெயின் என்ன பண்ணும்? பிரெயின் என்ன சொல்லும்? நீ நடக்கணும், இல்லை நீ இப்போ உட்காரணும், நீ ஓடணும், இல்லை நீ படுக்கணும் சொல்லுதுல, அந்த கமாண்டை தான் நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வெப்சைட்ஸுக்கு அதாவது இந்த பட்டன் கிளிக் பண்ணால் இது நடக்கணும் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ வந்துட்டு லாகின் சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுறேன், சப்மிட் பட்டன் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு வரும்ல, அதுதான் இந்த பட்டன் கிளிக் பண்ணி எனக்கு இந்த ஆக்ஷன் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப தான் அந்த வெப்சைட் வந்து இன்ட்ராக்டிவிட்டியாக பண்ணுது. அந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட் முழுக்க ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம்னா இது வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூசர் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து டைனமிக்காக கொண்டு போய் கொடுக்கும் இந்த இடத்துல ஜாவாஸ்கிரிப்ட். நெக்ஸ்ட் ஜாவாஸ்கிரிப்ட் பார்த்துட்டோம்னா இது வந்து இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கோடு. இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க, ஐ மீன் இன்டர்வியூ கேட்பாங்க. இல்லைன்னா வந்து 12th படிக்கிறேன், 12th உங்களுக்கு பைத்தான் தான் இருக்கும், 12th பைத்தான் தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே நீ சப்போஸ் இஃப் யுவர் ஸ்டடிங் காலேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் பற்றி கண்டிப்பாக பேசுவாங்க. இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னா உங்களுக்கு உங்கள் இப்போ செட்ஸ் ஆஃப் கோட் போட்டிங்க, அது வந்து லைன் பை லைனாக செக் பண்ணி பார்க்கும். உங்களுக்கு லைன் பை லைனாக செக் பண்ணி பார்த்து கடைசியில் ஐ மீன் லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்துட்டே இருக்கும். சப்போஸ் அதில் ஒரு லைன் ஒரு லைன் எரர் இருந்தாலும் அது கீழே இருக்க லைன் எதுவுமே உங்களுக்கு ரன் ஆகாது. அந்த ஒரு லைனோட ஸ்டாப் ஆகி அப்படியே கோடிங் இருக்கும். ஏன்னா அதுதான் இன்டர்பிரேட்டட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அதுக்கப்புறம் ஜாவாஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது இது ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் பற்றி நான் பின்னாடி பேசலாம். அதாவது ஊப்ஸ் கான்செப்ட் சொல்லுவாங்க, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இதை பற்றி நான் பின்னாடி கண்டிப்பாக பேசுவேன், இதுக்கு கண்டிப்பாக டாப்பிக்கே எடுப்பேன் கண்டிப்பாக நான். நெக்ஸ்ட் HTML CSS, இதுக்கு சில எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எப்படின்னா இப்போ வந்துட்டு சொன்னேன்ல HTML வந்து ஸ்கெலட்டன் மாதிரி. அப்புறம் வந்துட்டு சிஎஸ்எஸ் பார்த்தோம்னா அது வந்து நம்ம அதுக்கு மேலே மசில், ஸ்கின்னு, ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ் மாதிரி. அதாவது ஸ்கெலட்டன் இல்லைன்னா நம்ம ஹியூமன் பாடியில் ஸ்கெலட்டன் இல்லைன்னா கண்டிப்பாக நம்ம நடக்க முடியாது, ஓட முடியாது, படிக்க முடியாது. அதே ஸ்கெலட்டன் வந்து HTML அது ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி. அப்புறம் அதுக்கு மேலே மசில், ஸ்கின்னு, ட்ரெஸ் இதெல்லாம் வந்துட்டு சிஎஸ்எஸ் மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறான்?
ஜாவாஸ்கிரிப்ட் அது ஆட் பண்ணுறோம். அதான் சொன்னல, அந்த பிரெயின் தான் ஜாவாஸ்கிரிப்ட் என்ன சொல்லுது, நம்மளை வந்து நடக்க சொல்லுது. இப்போ வந்து நமக்கு முன்னாடி வந்து நெருப்பு ஒரு ஃபயர் எரிஞ்சிட்டு இருக்குது, அது தொட்டோம்னா அது சுடும் அப்படின்னு நமக்கு சொல்லுது இல்லை, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். இல்லை நமக்கு வந்துட்டு இப்போ நடக்கணும், அங்கே அந்த பக்கம் பள்ளம் இருக்குது, இன்னும் நடந்து போனால் கீழே விழுந்துருவேன் அப்படின்னு சொல்லுது, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட். இப்போ வந்துட்டு நீ வந்துட்டு இப்போ ஒரு ஒரு வெப்சைட் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, வெப்சைட் எடுக்கிறேன், இப்போ யூடியூப் எடுத்துக்கலாம். யூடியூப் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து யூடியூப் சர்ச் பாரில் போயிட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ட்ரெண்டிங் மியூசிக் அப்படின்னு அடிச்சு சர்ச் அடிக்கிறீங்களே, அப்போ அடிச்ச சர்ச் டச் பண்ண உடனே அடுத்த ஆட்டோமேட்டிக்கும் ரிசல்ட்ஸ் கீழே வருதுல்ல, அதுதான் அந்த ஜாவாஸ்கிரிப்ட் வந்து நீ கிளிக் பண்ணும்போது எனக்கு இந்த ரிசல்ட் வரணும் அப்படி முன்னாடியே அந்த ப்ரீ பில்ட்டை சொல்லி வச்சிருக்க அந்த இடத்துல, அதுதான் ஜாவாஸ்கிரிப்ட் பண்ணுது அந்த இடத்துல. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த வெப்சைட். ஒரு வெப்சைட் எப்படி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா வந்துட்டு மொத்தம் ஸ்ட்ரக்சரை மொத்தம் 3ஆக பிரிக்கலாம். என்னன்னா வந்து வெப்சைட் 3ஆக பிரிக்கலாம். என்னன்னா வந்துட்டு ஒன்று வந்து ஹெடர் செக்ஷன், இன்னொன்று வந்து பாடி செக்ஷன், இன்னொன்று வந்து ஃபூட்டர் செக்ஷன். ஹெடர் செக்ஷன் என்ன இருக்கும்னா nav பார் இருக்கும், பாடி செக்ஷனில் பாடி கண்டென்ட் இருக்கும், அதே மாதிரி ஃபூட்டர் செக்ஷனில் ஃபூட்டர் கண்டென்ட் இருக்கும். இதை விட உங்களுக்கு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒரு அமேசான் வெப்சைட் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இதில் வந்து இந்த மேலே இருக்குதுல்ல, இது வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹெடர் செக்ஷன், அதில் தான் nav பார் இருக்கும், இந்த MX பிளேயர், செல்லு, அப்புறம் கஸ்டமர் சர்வீஸ், அப்புறம் நியூ ரிலீஸ், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு வந்து nav பார். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹெடர் செக்ஷனில் வந்துடும். கீழேக்கு தான் இது ஃபுல்லாக உங்களுக்கு பாடி செக்ஷனில் வந்துடும். பாடி செக்ஷனில் பாடி கண்டென்ட் இருக்குமா, அதான் உள்ள வந்து அப்ளையன்சஸ் ஃபார் ஹோமு, அப்புறம் வந்து ரீவேம்ப் யுவர் ஹோம் ஸ்டைலு, ஸ்டார்டிங் ₹149 ஹெட்ஃபோன்ஸ், இதெல்லாம் வந்து பாடி டேக். ஐ மீன் பாடி டேக்குள்ள பாடி செக்ஷனுக்குள்ள வந்துடும் பாடி கண்டென்ட். நெக்ஸ்ட் வந்து ஃபூட்டரில் என்ன இருக்குன்னா, இந்த கடைசியில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, எல்லா வெப்சைட்டும் கடைசியில் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதுதான் எல்லா வெப்சைட்டுக்கும் ஃபூட்டர் மாதிரி. இங்கே வந்து கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அபவுட் டீட்டெயில்ஸ், அப்புறம் இந்த வந்து காப்பிரைட் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பாங்க, அதாவது இங்கே இந்த காப்பிரைட் டீட்டெயில்ஸ் போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓகே, இந்த இந்த கோர்ஸ் மூலிமா இன்னைக்கு பார்த்த டே 1ல் உங்களோட சம்மர் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா வந்துட்டு, உங்களுக்கு இது வரைக்கும் நடந்தாலும் என்ன தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா வந்துட்டு, நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இந்த ஃபுல் கோர்ஸில் நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஏதாச்சும் ஸ்டடி கேட்ச் பண்ணியிருப்பீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த வெப் டெவலப்மெண்ட் பற்றி ஐடியா கிடைச்சிருக்கும். ஓ சரி, வெப் டெவலப்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும், வெப் டெவலப்மெண்ட்னா இப்படி தான் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து வெப் டெவலப்மெண்ட்லேயே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ், இந்த 3 பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டாபேஸ் தான் 3 வெப்சைட் தான் நம்ம வந்து வச்சு பில்ட் பண்ண முடியும் நம்மளால். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வெப்சைட் இப்போ தான் வெப்சைட் இப்போ தான் ரன் ஆகுது, அப்புறம் வெப்சைட் இப்போ தான் ஒர்க்கிங் ஆகுது, ஃப்ளோ ஆஃப் வெப்சைட் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஹெடர் செக்ஷன் இங்கே தான் இருக்கும், ஃபூட்டர் செக்ஷன் இங்கே தான் இருக்கும், பாடி செக்ஷன் இங்கே தான் இருக்கும். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அந்த இடத்துல. ஓகே, நெக்ஸ்ட் கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரக்சர் வெப்சைட் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த தெரியாமல் விட்டோம்னா அடுத்தடுத்து வர கிளாஸில் உங்களுக்கு வந்து கோடிங் போடுவேன், ஆனால் உங்களுக்கு புரியாமல் இருக்கும். இங்கே பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சா, ஐ மீன் இன்ட்ரோடக்ஷன் வந்து பேசிக்காக தெரிஞ்சால் மட்டும்தான், ஐ மீன் உங்களுக்கு வந்து வெப்சைட் இப்படி இருக்கும், இந்த வெப்சைட் இங்கே இந்த ஹெடர் செக்ஷன் இங்கே தான் இருக்கணும், பாடி செக்ஷன் இங்கே தான் இருக்கணும், ஃபூட்டர் செக்ஷன் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்து வர கிளாஸில் அடுத்தடுத்து வர கோர்ஸில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஓகே கைஸ், என்ஜாய் கோடிங். எங்கள் கம்பெனி என்ஜாய் கோடிங் லேர்னிங் பிளாட்ஃபார்மில் நாங்கள் வந்துட்டு டீச் பண்ண மாட்டோம், நாங்கள் கோச்சிங் தான் பண்ணுவோம் அந்த இடத்துல. நெக்ஸ்ட் வந்துட்டு நாங்கள் என்ஜாய் கோடிங்கை வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ஆஃபர் பண்ணுறோம். என்னன்னா வந்துட்டு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட், பைத்தான், ஜாவா, இந்த 5மே நாங்கள் வந்து இப்போதைக்கு இந்த 5 வந்து நாங்கள் வந்து ஆஃபர் பண்ணுறோம். நெக்ஸ்ட் கியூவில் வச்சிருக்கிறோம் C++, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், இந்த 3 வந்து நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு வச்சிருக்கோம். இப்போதைக்கு HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் நான் எடுப்பேன், பைத்தான், ஜாவா வந்து நான் சொன்ன மாதிரி என் டீம் மேட்ஸ் ஸ்வரூபா அவங்க எடுப்பாங்க. நீங்கள் பைத்தான், ஜாவா கற்றுக்கணும்னா அவங்க கிட்ட போய் கற்றுக்கலாம், அவங்க இப்போ சொல்லி தருவாங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கூட கடைசி வரைக்கும் ட்ராவல் பண்ணீங்கன்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்டான கோடிங்கையும் நான் உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் சொல்லி தருவேன். எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்டாக இருந்தாலும், அது ரொம்ப கஷ்டமான கோடிங்காக இருந்தாலும், அது உங்களுக்கு சிம்பிள் மெத்தடில் உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் சொல்லி தருவேன் நான் கண்டிப்பாக. இதுக்கான கோர்ஸ் PPT, PDF வந்துட்டு நான் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் அந்த கோர்ஸ் கம்ப்ளீட் ஆன அடுத்த நாளே போட்டுருவேன். அந்த கோர்ஸ் இப்போ சப்போஸ் கோர்ஸ் இன்னைக்கு முடியுது அப்படின்னா, நாளைக்கு இதே டைமில் உங்களுக்கு வந்து PDF, PPT அனுப்பிட்டுருவேன் ஈவினிங். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் லிசனிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் கோஆப்ரேட் வித் மீ.